வெல்கம் டு சீதாஸ் பேஜஸ். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இட்லி மாவு சீயாழம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நான் ஒரு சீரியஸா இட்லி மாவுல என்ன பண்ணலான்றது சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதுல இப்போ இட்லி மாவு சீயாழம் இது பாருங்க. இது இதுக்கு நோ சைட் டிஷ்ஷஸ் ரிக்வயர்ட். நீங்க அப்படியே சாப்பிடலாம். ஒரு சட்னி எதுவுமே தேவையில்லை. இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்காவோ இல்ல நைட் டின்னராவோ சாப்பிடலாம். அந்த மசாலாவும் வெங்காயமும் சேர்ந்து ரொம்ப நல்ல டேஸ்டா கொடுக்கும். இது எப்படி செய்யறதுன்றது இப்ப பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் போடுறேன். அது சூடான உடனே உளுத்தம் பருப்பு கால் கப்பு, 1/3 கப்பு தனியா, ஒரு 2 பெருங்காய கட்டி இது போட்டு நல்லா வறுத்துக்குங்க. கொஞ்சம் நல்லா லைட்டா செவந்து வரும்பொழுது நம்ம எடுக்கணும். அது வரைக்கும் இது நல்லா வறுத்துக்கணும். இந்த மாதிரி செவந்து வந்துடுச்சு. பெருங்காயமும் நல்லா பொரிஞ்சிருக்கு பாருங்க. இதை ஆற வச்சுக்கலாம். அடுத்தது மிளகாய். மிளகாய் நமக்கு உங்க காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்குங்க. இது ஒரு 12-13 மிளகாய் எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கங்க. அதே மாதிரி இது கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. அப்பதான் அந்த கார நெடி வராம இருக்கும். கொஞ்சமா உப்பு போட்டுட்டு நல்லா வறுத்துக்குங்க. இது கொஞ்சம் செவந்து உப்பி வரும்போது நம்ம எடுத்துடலாம். அவ்வளவுதான். இந்த டிப்ஸ் ஃபார் பிகினர்ஸ்க்காக சொல்றது. கொஞ்சம் நல்லா உப்பி வரட்டும், எடுத்துடலாம். அதுக்குள்ள புளி ஊற வச்சுக்கணும். இந்த புளி ரொம்ப லேட்டா ஊற வச்சீங்கன்னா சுடுதண்ணி போட்டு ஊற வச்சுக்கோங்க. இல்லைன்னா முதல்லயே போட்டுருந்தா நல்லா கரைச்சுங்க. அது இட்லி மாவு புதுசா இருந்ததுன்னா, புளிக்காம இருந்ததுன்னா இது கொஞ்சம் அதிகமா சேருங்க. இட்லி மாவு புளிச்சிருந்ததுன்னா இதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அடுத்தது இட்லி எடுத்து கட் பண்ணிக்கலாம். நான் 4 இட்லி எடுத்திருக்கேன். இந்த ஷேப் ஸ்கொயரா வரணும். எவ்வளவு பெரிய ஸ்கொயர் அப்படின்றது உங்களுடைய இஷ்டம். அது உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி எடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எல்லா இட்லியும் எடுத்து ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. இப்ப இதை நல்லா பிரிச்சு விட்டுடுங்க. பிரிச்சு விட்டுட்டு இதுல நம்ம புளி தண்ணிய முதல்ல சேர்க்க போறோம். இந்த புளிய அதுல தெளிச்சிடலாம். தெளிச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லா இட்லிலையும் அந்த புளி படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இது போடலைன்னா திருப்பி கூட கொஞ்சம் எடுத்து தெளிச்சுக்குங்க. ஏன்னா எல்லா இடத்துக்கும் பரவணும். இது நல்லா கலந்துடுங்க. அது அப்படியே ஊறட்டும். பொடி பண்ணிடலாம். முதல்ல மிளகாவை பொடி பண்ணலாம். நான் எப்பவுமே சொல்ற மாதிரி வெறும் மிளகாய் நல்லா அரையாது. கொஞ்சம் பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்ப இதை நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துடலாம். எல்லாத்தையும் ஒன்னா போட்டீங்கன்னா மிளகாய் சரியா அரையாம வந்துடும். ஸோ 1-2 அரைஞ்ச உடனே இதையும் சேர்த்துட்டு அரைக்கலாம். நம்ம பொடியே நைஸா அரைக்க போறது இல்லை. கொஞ்சம் 1-2 தான் அரைக்க போறோம். அரைச்சாச்சு பாருங்க. இப்ப அந்த மிளகால போட்ட உப்பும் இதுல சேர்ந்துதான் இருக்கு. அந்த உப்பு செக் பண்ணிக்கோங்க. அந்த உப்பு போடலைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்குங்க. இப்ப இந்த தூளை அதுல சேர்த்துடலாம். இந்த இட்லியில சேர்த்துட்டு இந்த அளவு கூட உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி தான். உங்களுக்கு காரம் பிடிக்கும்னா நல்லா 2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இல்லைன்னா ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்தாலே போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த பொடி அரைக்கிறதுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா இட்லி மிளகா பொடி கூட நீங்க இதுல சேர்க்கலாம். தனியா இருக்காது. மற்றபடி ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. இது நல்லா கொஞ்சம் அது ஊறட்டும். அதுக்குள்ள ஒரு பேன் போட்டுட்டு எண்ணெயை கொஞ்சம் ஆட் பண்ணிடுங்க. கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிடலாம். இது நல்லா வெடிக்கும் போது நம்ம ஒரு வெங்காயம் நான் பொடியா கட் பண்ணிருக்கேன். நான் 2 வெங்காயம் எடுத்து பொடியா கட் பண்ணிருக்கேன். நீங்க இது நீளமா வேணும் பிடிக்கும் அப்படின்னு சொன்னா நீளமா கூட போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணி போட்டிருக்கேன். இது 2த்தையும் சேர்த்து வறுக்கலாம். இதுலயும் கொஞ்சம் உப்பு போடணும். இதனுடைய டேஸ்ட்டுக்கும் வேணும். பிளஸ் இது கருகாம நல்லா வரும். அதுக்காகவும் உப்பு வேணும். அந்த உப்பு இப்பவே சேர்த்துடலாம். கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்குங்க வேணும்னா. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துடலாம். இது நல்ல கிளாஸ் மாதிரி வரணும். வெங்காயம் நல்ல கிளாஸ் மாதிரி நல்லா வெந்து நல்ல கிளாஸ் மாதிரி கலர் டிரான்ஸ்பரண்டா மாறணும். அப்ப நம்ம இட்லியை சேர்த்துடலாம். அதுல
ஸோ நான் வந்து இந்த பேன் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து நான்ஸ்டிக் கூட யூஸ் பண்ணலாம். நான்ஸ்டிக் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் போடுறது வந்து கம்மியா போடலாம். எண்ணெய் யூசேஜ் கம்மியா இருக்கும். ஸோ இப்போ சேர்த்துடலாம். இதுல இன்னொரு விஷயம் சொல்லணும். இது வந்து இந்த மாதிரி பேன்ல போடும்போது இது வந்து கொஞ்சம் அடி பிடிக்கும். அடி பிடிக்குதுன்னு சொல்றது வந்து நல்ல கலரி விடணும். இந்த அடி பிடிக்கிறது வந்து ஒரு டேஸ்ட்ஃபுல்லான விஷயம் தான் இது. இது கருக விடக்கூடாது. நீங்க அடி பிடிக்க பிடிக்க அதை எடுத்து விடணும். அது வந்து இது வந்து இப்பவே இப்படியே கொஞ்சம் ஒரு வறுத்துட்டு அப்படியே எடுத்து சாப்பிடுறவங்களும் சாப்பிடலாம். அந்த கிறிஸ்பினஸ் வேண்டாம் அப்படின்றவங்க. குழந்தைங்க இருக்க வீட்டுல கிறிஸ்பியா வேணும்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு இதை நல்லா கலரி விட்டீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியா வரும். நம்ம ரவா உப்புமா பண்ணும்பொழுது அந்த காந்தல் சாப்பிடுவாங்க இல்லையா ஒரு டேஸ்ட், அந்த மாதிரி இதனுடைய கிறிஸ்பினஸ் வந்து இந்த எடுத்து எடுத்து விட்டீங்கன்னா அது ரொம்ப அழகா வரும். பாருங்க இந்த மாதிரி பிடிக்குது, அடி பிடிக்கும். அதை எடுத்து எடுத்து விட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அது பாருங்க அந்த மாதிரி எடுத்து விட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. இது நான் சொல்றதை விட நீங்க செய்து சாப்பிடும்போது உங்களுக்கு புரியும் இது எவ்வளவு டேஸ்டா இருக்குன்றது. அவ்வளவுதான், ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு கப்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி சாப்பிடலாம். இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க, மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.